வார்த்தைகளும் அவர் மேல நீங்க விசுவாசம் வைக்கும் போது என்ன என்ற உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆகுதுன்னா, ஒரு கரேஜ் உண்டாது, ஒரு போல்ட்னஸ் உண்டாது. இந்த தைரியம் என்ன செய்ய தெரியுமா, அந்த போராட்டம் அந்த பயத்தை மேற்கொள்ள வைக்கும். ஹalleluya. நீங்க தைரியம் இல்லாம சில பேருக்கு சில பயத்தை மேற்கொள்ள முடியல. ஒரு தைரியம் இல்லாம இருக்கிறார்கள் சில கிறிஸ்தவர்கள். ஏன்? விசுவாசத்தில் குறைவுனால, அற்ப விசுவாசிகள் இருக்கிறனால, சின்ன விசுவாசம் குறைவற்றவர்கள் இருக்கும்போது இந்த தைரியத்தை இழந்து இருக்கிறார்கள். தைரியத்தை இழக்க அங்க பயம் அவங்களே மேற்கொண்டு வருது. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. அப்ப விசுவாசத்தினால் அவருக்கு ஒரு தைரியம் நமக்கு உண்டாகும்படி செய்யறார். அப்ப நான் சரி பார்த்தீங்களா, நீ என்னை ஏற்றுக்கொள், என்னை ஏற்றுக்கொள், உனக்கு என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும் இல்லையா? என்னை ஏற்றுக்கொள்ள விசுவாசம், அதனால உனக்கு என்ன உண்டாகும்? ஒரு தைரியம் உண்டாகும். இந்த தைரியத்தினாலே நீ அந்த என்ன செய்ய பயத்தை மேற்கொள், அந்த போராட்டத்தை நீ வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இயேசு நமக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறார். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாகும்.